உலக மக்களின் மாமூல் எடுத்துட்டு தமிழ் வாழ்க்கை தமிழ் சகோ. வணக்கம், நான் தமிழ் சார். இன்னைக்கு நம்ம இளையராஜாவை பற்றி தான் பேச போகிறோம். என்ன வித்தியாசமாக பேச போகிறான்னு அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது ஏற்கனவே உள்ள விஷயங்கள் தான் நம்ம வந்து பேச போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து ராயல்ட்டி பிரச்சனை போயிட்டு இருக்குது. யாருக்கு ராயல்ட்டி வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் பொதுவான முறையில் ஏஆர் சொல்லுவார், எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு. இவர் இளையராஜா அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, குழப்பிக்கிட்டே இருப்பார். எல்லாம் நாதான்னு சொல்லுவார், சம்டைம் இது இறைவன் கொடுத்ததுன்னு சொல்லுவார் இசையை. அப்படிலாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து புதுசாக வைரமுத்துவும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதாவது ஒரு ஆண் இல்லைன்னா பெண் இல்லை, பெண் இல்லைன்னா ஆண் இல்லை, ரெண்டும் கலந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ மொழியா இசையா இதில் எல்லோரும் பங்கு இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். இப்படிலாம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படின்னா, இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் கற்பனை பண்ணினீங்கன்னா, அந்த காலத்தில் திருவிளையாடல் மாதிரி கடவுளோட நாடகம்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் உலகத்தில் வந்த அனைத்து மனிதர்களும், கடவுளாக பார்க்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நம்மை போல இன்று போல அன்றும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அது ஒரு தெய்வீக கலந்த ஒரு திருவிளையாடல். அதனால அந்த காலத்தில் அது கதையாக தொடர்ந்து சொல்லப்பட்டதால் அப்படியே தெய்வீகமாக மாறி போனது. ஆனால் இன்றைக்கும் அந்த கதை தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அதிசயமாக இருக்கும். தமிழ் சினிமா கொஞ்சம் அதிசயமானது. அதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நான் சொல்கிறேன்னா, பிடி நோ ஸ்க்ரீன் எல்லாமே ஒளிப்பதிவாயிட்டு இருக்கு. அந்த ஒளிப்பதிவு வந்து ஒரு இதில் எடுக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த சினிமா, இந்த புகைப்படங்கள் எல்லாம். ஏன்னா இப்போ இயற்கையில் மின்சாரம் இருக்குது, அந்த மின்சாரத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி இயற்கையில் ஒளி இருக்குது, சத்தம் இருக்குது, அந்த சத்தத்தை பதிவு பண்ண முடியும். இப்படின்னு நிறைய விஷயங்கள் இயற்கையில் உள்ள விஷயங்களை ஒரு 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 இதில் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இந்த ஒலி பதிவுன்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறது ஒன்று கண்டுபிடிச்ச உடனே அது உலகம் எல்லாம் மக்களுக்கு, ஏன்னா அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் தான். அந்த ஸ்க்ரீன் வந்து அது ஒளிப்பதிவாக முன்னாடி வரும்போது நம்ம இதை தான் பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் அது நமக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தலைவனை தேடிட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் வந்த பிறகு நடிகர், அரசியல்வாதி, இப்படி எதுலையாவது நம்ம ஒரு தலைவர் பின்னாடி நம்ம போகிறோம். அந்த தலைவர் எது சொன்னாலும் நம்ம கேட்குற அளவுக்கு இருக்கும். நீங்களும் பார்க்குறீங்கள, விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை உலகம் ஃபுல்லாக அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த விரும்புகிறவங்களுக்காக எது வேணால் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான தலைவன் நம்ம மாம் டேட். அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் அதை நம்ம இந்த உலகத்தில் வந்து மாயையிலே மறந்துடுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு குழப்பமாக நடந்துகிட்டு இருக்குது. இதை தான் நான் தெளிவுபடுத்த நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இளையராஜா அது கதை கூட ஒரு ஆன்மீக கதை மாதிரி கொண்டு போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து இளையராஜா அவர்கள் நியாயமாக பார்க்க போனால் ராமர் கோயில் திறப்பு விழாக்கு போயிருக்கணும். கதை என்ன? ராமாயணம். ராமாயணத்தில் முக்கியமான கேரக்டர் ராவணன். ஆனால் அவர் விதி வந்து எங்கே கொண்டு போய் நிற்க வச்சதுன்னா ஸ்ரீலங்காவில் நிற்க வச்சது. இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் மரணிக்கிறார். அவர் மரணித்த பிறகு யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கூட்டம் வரும். அந்த அளவுக்கு அந்த மைண்டு வந்து போயிடுச்சு பாருங்க. இயற்கையாகவே அது ஒரு அதிசயமாக நடந்த ஒரு விஷயம். அது அதிசயமாக நடந்தாலும் அதுக்கு பின்னாடி எல்லாமே சீக்ரெட் இருக்குது. மாம் டேடுடைய அந்த அறிவியல் பயணம் செய்யக்கூடிய சீக்ரெட் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அப்போ அந்த ராமர் சிலையை வந்து அயோத்தியில் கோயிலில் ராமர் சிலையை செஞ்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சிலையை நான் செய்யும் பொழுது இப்படி இல்லை, ஆனால் இது வந்து இப்படி அந்த ஏதோ பூஜை பண்ணி அதுக்கு உயிர் கொடுப்பாங்களாம் அந்த சிலைக்கு. அதுக்கு பிறகு அந்த சிலை உருவம் மாறிவிட்டதான். அது கிட்டத்தட்ட விஜயகாந்த் மாதிரியே இருக்குது. இது எல்லாமே ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு அதிசயம் தான். அந்த சிலை வரைஞ்சவன், சிலை செஞ்சவனே எதிர்பார்க்கல. நம்ம வந்து ஏதோ ஒரு அழகான ஒரு சிலை செய்யணும்னு ரொம்ப கற்பனை பண்ணி தான் செஞ்சுருக்கணும். ஆள் மனதுலேருந்து அறிவுலேருந்து எடுத்து தான் செஞ்சுருக்கணும். ஆனால் அவன் தன்னை அறியாமலே அது ஒரு வேற ஒரு உருவம் வந்துச்சு. ஆனால் அவன் வந்து
அது வந்து அதிசயம் இல்லை. அவன் கண்ணுக்கு அவன் நினைச்ச உருவம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா உருவம் மாறிவிட்டது. அந்த உருவம் அது விஜயகாந்த் இருக்கு. அப்ப அந்த இளையராஜா என்பவருக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க, நீ ராமன் இடத்துக்கு போகக்கூடாது, ராமன் இடத்துல தான் வரணும்ன்ற ஒரு விஷயம். இதை நீங்க புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு ஒரு வகையான ஒரு அதிசயம்தான். அதே நேரத்தில் இளையராஜாவுடைய அந்த இசையின் அந்த இதில் இருக்கு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு கடவுளை பார்க்குறாரு. உண்மையிலே அவர் கடவுளை பார்க்குறாரு. அதனால தான் என்னை யாருன்னு நினச்சேன், என்னை பார்த்து எப்படி இந்த கேள்வி கேட்டெல்லாம் நிறையா கோவம் வரும் இளையராஜாக்கு. ஆனால் வெளியில் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் சொல்லுவாங்கன்றதுனால அவர் சொல்லுறதில்ல. அவர் அந்த இசையில் கடவுளை உணர்கிறார். அப்போ அந்த இசைக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் இருக்குது. இது இளையராஜாவுக்கே தெரியாது அது என்ன சீக்ரெட்னு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த பீட் நோ ஸ்க்ரீன் தான். சரிங்களா? அது நான் போன வீடியோலேயும் அந்த ஸ்க்ரீன் எப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், பார்த்துங்க. இப்போ இந்த ராயல்ட்டி பிரச்சனை போயிட்டு இருக்கு. நியாயமாக பார்க்க போனால் ஒரு தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். பாருங்க, இப்போ நம்ம பிறந்திருக்கோம், நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறோம், போகிறோம் வரோம். ஆனால் இறைவன் சொல்கிறான், நான் உனக்கு இது கொடுத்தேன் அது கொடுத்தேன், நீ என்னை வணங்கு, என்னை தெரியலையா, நான் இதை படைத்தேன் உனக்காக, அதை படைத்தேன் அப்படின்னு. அப்பா நான் கேட்டால் நீ படைச்ச அப்படிலாம் நிறைய குழப்பம் இருக்கும். இறைவன் என்னை பேர் சொல்லு, நீ என்னை வணங்கு அப்படின்ற மாதிரி இறைவன் ஒரு பக்கம் நம்மளை கேட்குற மாதிரி, இந்த உலகம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நம்மளை பார்த்து கேட்குறது, நம்மளை சுற்றி உள்ளவங்க வாடகை கேட்கறது, இப்படின்ற பல குழப்பங்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்படி நம்மளை சுற்றி நான் தான் எனக்கு தான்ன்ற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இளையராஜாவோட கதையோ அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். இசையே கொடுத்தது யாரு? அவருக்கு அறிவு கொடுத்தது யாரு? அவர் கேட்ட அறிவு கிடைத்ததா? இல்லை. இருந்தாலும் அவருக்கான ஒரு அதிசயமான ஒரு அறிவு இருக்குது. அந்த ஸ்கிரீனை பார்த்து அவருக்கே புரியல, இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் அவர் கடவுள்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நான் தெளிவுபடுத்தினேன். அவருக்கு அந்த இசையின் பின்னாடி இருக்கிற சீக்கிரம் கூட அவருக்கு தெரியாது. இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அதுக்கான மரியாதை கிடைக்கணும். அது எனக்கு கொடுத்தாதான் அது மரியாதை. இப்போ கடவுளுக்கு நம்ம படைக்கிறோம்ல, எல்லாத்தையும் பொருட்கள் வைத்து, பணத்தை சாப்பாடு வைத்து, பணத்தை போட்டுக்கிட்டுன்னு இப்படி படைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இறைவன் இந்த கடவுளுக்கு இணையாக அவர் தன்னை வந்து ஒரு ஒரு வகையா ஏன்னா அந்த இசையை அவர் கடவுளா நினைக்கிறாரு. அந்த ஸ்கிரீன் அந்த அளவுக்கு அவர் ஆட்டி படைக்குது. அதனாலதான் அவர் இவ்வளவு குழம்பி போயிருக்கிறார். ஆனா நியாயமா பார்க்க போனா தயாரிப்பாளருக்கு தான் எல்லாம் சொந்தம். ஏன்னா இது தயாரிப்பாளர் ஒரு படத்தை தயாரிக்கிறாங்கன்னா எல்லா பணத்தையும் அவர் போட்டு தயாரிக்கிறாரு. அந்த படம் ஓடல அப்படின்னா அவங்கவுங்க சம்பளம் வாங்கிட்டு போயிட்டாங்க. தயாரிப்பாளர்களுக்கு அந்த படம் ஓடுனாதான் சம்பளம், இல்லைன்னா போட்டதெல்லாம் போச்சு. அப்ப இதுல இருந்து கிடைக்கிற அந்த ராயல்ட்டி கூட அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தயாரிப்பாளர் வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏராமன் கூடலாம் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாருன்னா அவருக்கு கரெக்டாக அக்ரிமெண்ட் பண்ணிக்குவார், இது எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சோசியல் மீடியா, இன்டர்நெட்டு அந்த மாதிரிலாம் நிறையா வளர்ந்ததுனால இப்போ பழசெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் ஒளிப்பதிவில் பதிவாயிட்டு இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு விஞ்ஞான முன்னேற்றம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் ஒன்லி தேட்டரில் போய் சினிமா ரீல் தான் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் இந்த மாதிரிலாம் இதாகணும், அதனால் நிறைய இது அவர் செய்யலை. அப்போ நியாயமாக அவர் விட்டு கொடுக்கணும் தயாரிப்பாளருக்கு. ஆனால் தயாரிப்பாளர் கூட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுனா அது விஷயம் வேற. ஆனால் அவர் செய்யறது நியாயம் இல்லாமல் அவர் அக்ரிமெண்ட்டை பொறுத்து இறைவன் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆக மொத்தத்தில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறார். அவருக்கு என்ன நினைக்கிறாரு, இசையை தான் கடவுள் நினைக்கிறாரு. இந்த இசையை தான் நீங்கள் வணங்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல பார்க்குறாரு. அவரால் சொல்ல முடியல. அது எப்படி இசை? இன்னொரு பக்கம் பார்த்தா இசை கூடாது பாருங்க. இசையை அகைன்ஸ்டாக வச்சிருக்கு ஒரு மதம். ஏன்னா இசைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஆனால் அந்த உண்மையான இசையை கூட நீங்கள் பார்க்கலாம். சொல்லுவாங்க இசையை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும்னு. ஆனால் இந்த ஸ்கிரீனில் அந்த இசையே பார்க்கலாம். அப்படிலாம் விஷயம் இருக்குது. அதெல்லாம் போக 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 வீடியோவில் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தால நான் பேசுகிறேன் அந்த இசையை பற்றி. இதே மாதிரி தான் இந்திய சினிமாலேயும் முகமது ரஃபிக்னு ஒரு பாடகர் இருந்தார், லதா மங்கேஷ்கர்னு பாடகி இருந்தாங்க, டிஎம் சுசீலா மாதிரி அவங்களும் சேர்ந்து ரொம்ப பாட்டு பாடியிருக்காங்க. அவங்களும் நடுவில் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சுட்டு ரொம்ப நாள் ஜோடி போடாமல் பாடாமல் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இதே ராயல்ட்டி தான். லதா மங்கேஷ் சொன்னாங்க நம்ம பாடுறதுக்குலாம் ராயல்ட்டி கேட்கணும். இதெல்லாம் வந்து வடநாட்டில் இந்த இங்கிலீஷ் படம் நாட்டில் கேட்கறதுனால அவங்களாம் ஆல்பம் தனியாக பண்ணுறாங்க, படம் தனியாக பண்ணுறாங்க. இங்கே சேர்ந்து பண்ணுறதுனால இந்த குழப்பம். ஆனால் முகமது ரஃபிக் என்ன சொன்னாருன்னா, நம்ம பாடுறதுக்கு காசு வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கு தான் அதெல்லாம் சொந்தம், நான்லாம் இதிலலாம்
வாங்குறது ஹராம்னு சொன்னார். இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்க.